ஹாய்ங்க. ஹேப்பி கார்டனிங். இன்றைக்கி என்னோடய கார்டனில் வந்து என்னென்னா, கொஞ்சம் ஹார்வெஸ்டிங், கொஞ்சம் க்ளீனிங் தான் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து என்னோடய குண்டன். அதாவது ரொம்ப நாளாக வந்து என்னோடய கார்டனில் ஃபஸ்ட்டு வச்ச ஒரு சீடுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குண்டன தான். எ அதான் எல்லோ பம்ப்கின்னு, மஞ்சள் பூசணிக்காய். இவன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வச்சப்போ வந்து நிறைய காய் குடுத்தான், நிறையா பூ விட்டான். ஆனா, எந்த காயுமே வந்து க்ரோ ஆகி எனக்கு காய் தரவே இல்ல. எல்லாமே கீழ கீழ விழுந்துருச்சு. நானா வந்து என்ன பண்ணேன்னு சொல்லிட்டுன்னு பார்த்தீங்கன்னா, வந்து புடுங்கி போடல அப்போ. அப்படியே விட்டுட்டேன். ஆனா, "எப்போ வருவியோ வாடா" அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சா, இப்போ தான் வந்து 2டே 2 பூசணிக்காய் எனக்காக வந்து ஸ்பெஷலா குடுத்துட்டு, ஆனா அவன் வந்து கருகிட்டான். ஸோ, அதனால வந்து அந்த லீஃப் எல்லாம் வந்து எடுத்து போட்டுட்டு, எனக்கு 2 காய் குடுத்ததுக்காக தேங்க்ஸ் சொல்லிட்டு, "போயிட்டு வாடா தம்பி" அப்படின்னு சொல்லி பாய் சொல்லி, அந்த பிளேஸ் எல்லாம் கிளீன் பண்ணி விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கார்டன் கிரவுண்ட் கார்டன், அதாவது கிரவுண்ட் கார்டன் சொல்லும்போது நிறைய பக்கெட்ஸு, க்ரோ பேக்ஸ்லாம் வச்சுருக்குறோம். ஸோ, அந்த கார்டன் வந்து ஒரு மாரி கிளம்ஸியா இருந்தாங்க. அவங்கள வந்து கிளீன் பண்ண சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன். ஸோ, அப்போ இந்த குண்டன பார்த்துட்டு, ஸோ இவன ஹார்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கட் பண்ணியாச்சு. இங்க பாருங்க, அதாவது இந்த லைஃப் வந்து குடுத்ததுக்கு எனக்கு நேச்சருக்கு தாங்க ரொம்ப நன்றி சொல்லணும். என் வீட்டு வாசலுக்கு முன்னாடியே நெறைய குண்டு குண்டா இருப்பானுங்க. ஒரு 4, 5 எல்லோ பம்ப்கினா இருக்கிறானுங்க. ஸோ, அவனுங்கலாம் பார்க்கும்போது ஒரு பவுன்சர் மாதிரி இருப்பானுங்க. ஸோ, எ அப்படி ஒரு ஹேப்பியா இருக்குது எனக்கு. என் வாசலுக்கு முன்னாடியே வந்து நெறைய குண்டு குண்டா வந்து இருக்கிறம்போது, இப்படி ஒரு லைஃப் வந்து யாருக்கெல்லாம் கிடைக்கும்னு தெரியல. நம்ம வீட்டு முன்னாடியே வந்து ஆர்கானிக்கா வந்து இந்த மாரி காயெல்லாம் பறிச்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ, அது அது அத நெனச்சு வந்து எனக்கு ரொம்ப ஹேப்பியாவே ஃபீல் பண்றேன். ஸோ, இவங்கலாம் வந்து நெறைய பாட் வந்து அங்கங்க வந்து ஒரு மாதிரி கிளம்ஸியா இருந்தானா, சரி இந்த சண்டே வந்து எங்க ஹஸ்பண்ட கூப்பிட்டு கொஞ்சம் ஹெல்ப்புக்கு வச்சுக்கிட்டு, எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொஞ்சம் நீட்டா வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ, ஆஃப்டர் பிஃபோர் அப்படி தான் நீங்க பார்த்துட்ருக்கிறீங்க. ஸோ, க்ரோ பேக்கில ஒரு பக்கம் வச்சுட்டு, அந்த பக்கெட்ஸில் ஒரு பேக் வச்சுட்டு, அழகா நீட்டா அரேஞ்ச் பண்ணியாச்சு. எங்க வீட்டுக்காரரும் எனக்கு வந்து சூப்பரா ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ, வந்து இந்த கார்டனில் இவ்வளோக்கு போகிறதுக்கு என்னோட ஹஸ்பண்ட் தான் ஒரு பெரிய வந்து இதுவே. ஸோ, அவங்களோட இதில தான் அந்த ஹெல்ப்ல வந்து இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்குது. ஸோ, என்னோடய கார்டன் வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறேன்றத நினைக்கும்போதே சூப்பர் டூப்பர் ஹேப்பியா இருக்கிறேன். ஸோ, இந்த பவுன்சர்லாம் வந்து நல்லா ஒரு பக்கமா அரேஞ்ச் பண்ணிவிட்டு, ஏன்னா ஒரே ஒருத்தன் மட்டும் தான் இருக்கிறான். ஸோ, அவன்ட்ட வந்து நெறையா அந்த காய் இருக்கிறாங்க. ஸோ, அந்த காயெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து செடியிலே இருந்தாங்கன்னா நல்லாயிருப்பாங்க. ஸோ, அதுக்காக விட்டாச்சு. கடைசியில இந்த 2 பூசணிக்காவ எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு அது பாருங்க எப்படி இருக்கா. ஒருத்தன் வந்து குட்டி பவுன்சர், ஒருத்தன் வந்து பெரிய பவுன்சர். அவ்வளோ அழகா இருக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் என்னோட ரொம்ப நாள் கனவுங்க. என்னோட கார்டன்ல வந்து இந்த மாரி எல்லோ பம்ப்கின்லாம் வந்து போட்டு ஹார்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ, ஃபைனலா நடந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து இந்த கிரவுண்ட் கார்டன்ல, அதாவது வீட்டுக்கு வெளியிலேயே ஒரு சின்ன கிரவுண்ட் கார்டன் போட்டிருக்கேன். அதில வந்து ஒரே ஒரு ஊதா கலர் அழகி கத்திரிக்காய் வந்து இருந்தாங்க. ஆனா நெறைய இருக்கிறாங்க. ஸோ, அதில வந்து 1 மட்டும் மு கொஞ்சம் நான் அத ரெடி ஆயிட்டே, "நீங்க என்னைய வந்து கட் பண்ணிக்கோங்க" அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம குட்டிச்சுன் ட்ரெஸ் அழகா வந்து ரெட்டா பழுத்துட்ருந்தாங்கங்க. சூப்பரா பழுத்துட்ருந்தான். ஆனா, அவன் பழுத்துட்டான்னா, "நான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லி பிரசன்ட் காமிப்பாங்கல்ல, அந்த மாதிரி அவன் தெரிஞ்சுருவான் தனியா. ஸோ, அவன வந்து கொஞ்சம் எடுத்துட்டு, அப்படியே நம்மளுடைய சில்லி வந்து பழுத்துட்ருந்தாங்க. அவங்களையும் கட் பண்ணிட்டு, ஏன்னா வந்து சில்லி வந்து செடியிலே பழுக்க விட்றதுனால அவன கட் பண்ணிட்டு, அப்படியே அந்த சில செடியெல்லாம் சாஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ, அவங்களையெல்லாம் வந்து நல்லா ஸ்டிக் எடுத்து நல்லா அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் குடுத்து கட் பண்ணி நல்லா டைப் பண்ணி வச்சாச்சு. ஸோ, இந்த பக்கெட்ல வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பச்சை கலர் அழகி அவ வந்து கத்திரிக்காய் அவன் 1 இருந்தான். ஸோ, அவனையும் கட் பண்ணிட்டு லாஸ்ட்டா ஃபைனலா பார்த்தீங்கன்னா, அந்த தொட்டால் சிணுங்கி இருக்கான் பாருங்க, அவனோட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு, அப்படியே ஃபைனலா இந்த வீடியோ முடிச்சாச்சு. தேங்க் யூ.